வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு பஜாஜில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற N160 வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் தான் நம்ம பின்னாடி இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து N250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே N250 F250 மாதிரி இப்போ வந்து N160ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து புதுசாக விட்டுருக்காங்க. இந்த பைக் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு N160ன்னு சொல்லிட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 160cc டூயல் சேனல் ABS வச்சு வண்டி விட்டுருக்காங்க. வண்டியை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். வண்டியோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா NS100 மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பைக்கோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். இந்த பைக்கோட கீழேருந்து ஆரம்பிப்போம். கீழ் நல்லா டிசைனாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கன்சோல் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு N250 F250 அதே மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, பேட்டரி இண்டிகேஷன், லோ ஆயில் இண்டிகேஷன், மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், ஐபிஎம் இண்டிகேட்டர் இண்டிகேஷன், RPM, ABS, RPM லிமிட்டு, நியூட்ரல் லைட்டு, கியர் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை கியரில் வண்டி நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்ரு, ட்ரிப் மீட்ரு, ரெண்டாவது டிடி கொடுத்துருக்காங்களா, டிடி டிஸ்டன்ஸ் டு எம்டி இல்லை, டிடி இருக்குது. நம்ம வந்து இதை மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டிடி வருது, நம்ம டிஸ்டன்ஸ் எம்டி வருது. இவ்வளோ தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டரில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோடு செலக்ட் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போர்டு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பைப் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 பீஸ் ஹேண்டில் பார் இல்லாமல் பைப் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நமக்கு 180, 220, NS200, RS200 வர மாதிரி அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டயர் வீல் பார்த்திங்கன்னா டயர் 5 அங்கே 100/80, 70 நார்மலாக பஜாஜில் வரக்கூடிய அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. மட்கார்டில் நல்லா ஸ்டைலிஷாக மாற்றிருக்காங்க. ABS DUEL சேனல். டிஸ்க்கு பிரேக்கோட அந்த டிஸ்கோட டயா பார்த்தீங்கன்னா 300 mm கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய டிஸ்க்கு. ஓகே, அடுத்து இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா LED இல்லை, நார்மலாக வந்து பல்பு தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் எப்படி எரியுதுன்னு பார்த்துக்கலாம். LED வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நார்மல் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதில் வந்து ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் LED லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஹெட்லைட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டு. ஹெட்லைட் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா BS4லேருந்து பார்த்தீங்கன்னா BS4, BS6லாம் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் வரல. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏன்னா நம்ம ஆன் ஆஃப் இல்லாமல் வாங்கிட்டு நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுவிட்ச் செட் பண்ணி ஓட்டியிருந்தோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வச்சே கொடுத்துட்றாங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம்னே சொல்லலாம். ஏன்னா ஆன் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு பெஸ்ட்டு. சார்ஜிங் நல்லாயிருக்கும், பேட்டரி சார்ஜிங் அந்த விதத்தில் இருந்து பாராட்டலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எப்படின்னு பார்ப்போம். இன்ஜின் வந்து நமக்கு 2 வால்வு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 160 போது நம்ம 200 மாதிரி 4 வால்வுலாம் கொடுக்கல. கிளச்சு வந்து நார்மல் கிளச்சு தான், ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது. ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன், DTSI. அதே மாதிரி 5 ஸ்பீடு கியர் பாக்ஸு, ஆயில் ஃபில்ட்ரு NS200 வர மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஆயில் கூலர் கொடுத்துருக்காங்க. நமக்கு 220 வர மாதிரி 180 வர மாதிரி ஆயில் கூலர் கொடுத்து வந்து அடிஷ்னலாக ஏர் கூலர் மட்டும் இல்லாமல் ஆயில் கூலரும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து நல்லா லாங் ஓட்டுறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆயில் கூலர் இருக்கும்போது இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. இன்ஜின் சவுண்டு நமக்கு சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா NS200 வர மாதிரியே வந்து அண்டர்பெல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க, அடியிலே வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வெளியே வரல, NS200 மாடலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி FI தான், நம்ம BS6 ரூல்ஸ் படி FI தான், கார்பரேட்டர் கிடையாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் வேலை செய்யுது. பேக் டிஸ்க்கு பிரேக் அதுவும் வந்து DUEL சேனல் ABS. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 160cc இதுதான் ஃபஸ்ட்டு பைக்குன்னே சொல்லலாம் DUEL சேனல் ABSல. ரெண்டாவது பேக் டயரோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 130/70/17 130, 70, 17 கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பின்னாடி வந்து மோனோசாக் சார்
சிங்கிள் சாக்காத்து தான் 3 சாக்காத்து கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் டெயில் லேம்ப்லாம் வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்லாம் வந்து நார்மல் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வண்டி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு கச்சிதமாக ஸ்டைலிஷாக இருக்குது. ஓட்டி பார்த்துருவோம் வண்டி எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 160cc dual channel ABSல எல்லாமே வந்து பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கலரும் வரல. பிளாக்கில் லைட்டாக ரெட் கலர் ஸ்டிக்கரு, அவ்வளோதான். ஃபுல் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கலரும் வரல. இதில் dual channel ABSை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் சேனல் ABSல வேணால் கலர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கலர் வந்திருக்கான். அதே மாதிரி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபைபரு, இதெல்லாம் மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. செயினில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மெக்கானிக் வந்து செயின் ஸ்ப்ரைட் மாற்றினா ஈஸியாக இருக்கும். ஈஸியாக லிங்க்கை மட்டும் கழட்டிட்டு மாட்டிக்கலாம். NSRSலாம் பார்த்தீங்கன்னா லிங்க் வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சீட்டை திறந்து சீட்டு கடியில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்டை திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட்டை கழட்டிலாம். ஒரு சீட்டை கழட்டினாலே அடுத்த சீட்டு வெளில வந்துடும். நம்ம N250 மாடல் தான், அதே தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட N250 மாதிரி தான் இருக்குது. ஏர் ஃபில்டர்லாம் வெளியே இருக்குது. பேட்டரி இந்த இடத்துல இருக்குது. பேட்டரி வந்து படுக்க வச்சுருக்காங்க. எல்லா வண்டியிலும் வந்து பேட்டரி நின்றுருக்கும், இதில் படுக்க வச்சுருக்காங்க. இண்டிகேட்டர், ஃப்ளாஷரு, செல்ஃப் ரிலே, ஓபிடி போர்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக பேக்லேயே கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்லலாம் நமக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏதாவது ஒயரிங் பார்க்கணும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். எல்லா ரிலேவும் இந்த கவுல் கடியிலே வந்திருக்கு, NSல வர மாதிரியே. சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி. சீட்டு நல்லா குஷன் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டு சோஃபாவில் உட்கார்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. லாங் ஓட்டினா கூட நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி எரிச்சல் இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குது குஷன். வண்டி நல்ல பிக்கப் நல்லா இருக்குது. மிரர்லாம் நல்லா விசிபிலிட்டி நல்லா ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா கிளியரன்ஸ் பக்காவாக இருக்குது, ப்ராடாக இருக்குது மிரர்லாம். 5வது கியரில் போயிட்டுருக்கோம். ஸ்பீடாமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்பீடாமீட்டர் ஓடாது, எவ்வளோ வேகம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. டிஸ்பிளேல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் வந்துடுது. இப்போ 5:38ன்னு காட்டுது. டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். இன்னும் செட் பண்ணல டைம். இதில் தப்பாக தான் காமிச்சிருக்கு. பிரேக் நல்லா இருக்குது, ABS நல்லா வேலை செய்யுது, தெரியுது. வண்டி நல்லா கிரிப்பாக போகிற மாதிரி இருக்குது. ரோட்டில் நல்லா ஒரு ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. நல்லா வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி. டயர் பேஸ் நல்லா அகலமாக இருக்குதுனால நல்லா கிரிப்பாக இருக்குது வண்டி, ஸ்டேபிளாக போகுது. அப்படியே பிரிட்ஜு மேலே ஏற்றுவோம், எப்படி ஏறுதுன்னு பார்த்துடலாம். நல்லா தான் இருக்குது பிக்கப்லாம். இருந்தாலும் அந்த 160 இந்த போது அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பிக்கப் ஆகுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் பிரேக், ABS நல்லா வேலை செய்யுது. கிளட்ச்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிட்டோம். நம்ம ஓட்டின வரைக்கும் வண்டி பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம். வண்டி ஓட்டுறதுலாம் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. 160cc என்னென்ன எதிர்பார்க்கலாமோ அது எல்லாமே இருக்குது. பிரேக்கிங் சொல்லி ஆகணும், சூப்பராக இருக்குது. ABS dual channel ABSனும் போது அருமையாக வேலை செய்யுது. இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1,54,000 ஆன் ரோடு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 52க்குள்ளே கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 160 நமக்கு நார்மலாக மைலேஜ் ஒரு 45 மினிமம் வரும்.
நம்ம 52 எதிர்பார்க்கலாம், மினிமம் ஒரு 45 எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பஜாஜில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற N160 இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ பார்த்தோம், வண்டியை ஓட்டியும் பார்த்தோம். வண்டி நல்லாயிருக்கு. 160 சிசிக்கு ஏற்ற மாதிரி நல்லா கச்சிதமாக இருக்குது, நல்லா பிரேக்கிங் நல்லா இருக்குது, பிக்கப் ஓகே பரவாயில்ல, மைலேஜ் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. 52 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்து நம்ம ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம புது வண்டிடும் போது நம்ம அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் கண்ணுக்கு தெரியும், ஓட்ட தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்லாம் தெரியும். இப்போ கஸ்டமர்ஸ்லாம் வாங்கி அதை ஓட்டினதுக்கப்புறம் அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் தான் நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக வண்டி வாங்கி வேணால் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.